பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் என்ன மக்கள் எல்லாரையும் பார்த்தா லூசுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க? தேர்ட் ப்ரோமோல என்ன பண்றானுங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்கானுங்களா, இவனுங்களா ஒரு டிராமா ஒன்று பண்றானுங்க. டிராமா பண்ணி இதை எடுத்து தேர்ட் ப்ரோமோல போடுறானுங்க. ஒரிஜினல் மாதிரியே சண்டை, ஒரிஜினல் நடக்கிற சண்டை மாதிரியே பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறானுங்க. அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அதுக்கடுத்து ஃபோர்த் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா உண்மையான ஃபைட் மாதிரியே இருந்தது. ஏன்னா தேர்ட் ப்ரோமோ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அது ஃபேக்குன்னு. ஆனால் ஃபோர்த் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா பயங்கரமா எல்லாமே உண்மையான கலவரம், அதுவும் ராணுவ அகைன்ஸ்டா மொத்த வீடு சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபேக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. பிக் பாஸ் இங்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காரு, தீபக்கை கூப்பிட்டு தீபக் நீங்கள் எல்லாம் தூங்கி வலிறீங்க, உள்ள ஒன்றுமே பண்ணலை, உங்களுக்கு எதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாத கேள்வியெல்லாம் அவர் கேட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். என்ன சீக்ரெட் டாஸ்க்னா, நீங்களாம் தூங்கி வலியாமல் உங்களுக்கு நான் ட்ரெஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறேன், ஏதாவது ஒரு கலவரம் பண்ணுங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை வந்து கதிகலங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தீபக் என்ன பண்ணாரு, முத்துக்குமரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட சீக்கிரட்டா சொல்லி இந்த கலவரத்தை வந்து அரங்கேற்றணும் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாம. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்காக இது கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. அவங்கள ஏமாத்துறதுக்கு இல்லை, நம்ம எல்லாரும் ஏமாத்துறதுக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக அதாவது இன்னைக்கான எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று நடந்திருக்கும். நேற்று அவங்க பிளான் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது எங்கேஜிங்காக இருக்கணும். இன்னைக்கான நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுமே எங்கேஜிங்காக இல்லை. ஸோ அவங்களே டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இவனுங்க எதுவும் சண்டை போடுற மாதிரி தெரியல, அதனால் நம்மளே இவங்களை ஏற்றி விடுவோம் சீக்ரெட் டாஸ்க் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நம்மளே சொல்லியாவது ஒரு சண்டையை போட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க. இந்த பொழப்புக்கு ஏதாவது ஆல்ரெடி வெக்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் இந்த சீசன் வந்து சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை, ஷோ வந்து இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வெறுப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணி அதை எடுத்து ப்ரோமோவில் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ஏமாற்றலாம். இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேயே இவர் ஃபேட்மேனும் ரஞ்சித்தும் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராங்க்லேயே பார்த்தீங்கன்னா அது பக்கா ஃபேக் ப்ராங்க். ஆனால் நம்மளுக்கு பார்க்க சொல்ல வெளியே ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலான ஒரு ப்ரோமோவில் பார்க்கும்போது அப்படி தான் அந்த ஒரிஜினலாக ஃபைட் மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ராங்க்னு தெரிய வந்தது. ஆனால் அந்த ப்ராங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபைட் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அது அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது அப்படியே மறந்துடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் வேலை தான். உள்ளே ஒன்று நடந்திருக்கு, ஆனால் வெளியே வந்து ஒன்று எடுத்து போட்டு நம்மளை ஏமாற்றிட்டானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு இதுலையாக பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் கண்டென்ட் இல்லையோ இவனுங்களா, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கானுங்களா கண்டஸ்டன்ட்ஸ், இவனுங்களே பார்த்தீங்கன்னா ஃபேக்காக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, ஃபேக்காக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை எடுத்து இவனுங்க என்ன பண்ணாலும் ப்ரோமோவில் போடுறது. இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு லெவல் கீழே போயிட்டு இவரே ஒரு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. அதாவது நீங்களே ஃபேக்காக கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்குள்ள நீங்களே உங்களை ஏமாற்றிக்கோங்க, நாங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மக்களை ஏமாற்றணும்னு பிளான் பண்ணிட்டானுங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியும் பிக் பாஸ் டீமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இந்த மாதிரிலாம் வருங்க, அதாவது சண்டை எல்லாமே வரும், அது எப்படின்னா ஒரிஜினலாக உள்ள வரும். ஏன்னா இவங்க கொடுக்குற டாஸ்க் அந்த மாதிரி இருக்கும், பயங்கரமான டஃப்பான டாஸ்க்கை கொடுத்து அவனுங்களை மென்டல் ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளிடுவாங்க. தள்ளிட்டு ஒருத்தனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறது, கலாய்க்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் நடக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப ஈஸியாகிட்டாங்க பிக் பாஸ். எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு 106 நாள் இருந்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுட்டானுங்க. அதுவும் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ்னு பிரிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்க முடியல. எப்பவுமே ஃபிசிக்கல் டாஸ்க் பெருசாக வச்சு அது மூலமா சண்டை வரும். இந்த வாட்டி அதுவும் வைக்க முடியல. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் பெருசாக வச்சுன்னா என்ன சொல்லிடுறாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறது, ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்க முடியல. அதுக்கும் பிக் பாஸ்க்கு ஒரு செக் வச்சாச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, வேற வழி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது நம்மளே ஃபேக்காக ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலியமா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அதை எடுத்து ப்ரோமோவில் போட்டு மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி பக்காவாக பிளான் போடுறீங்க. சீரியஸ்லி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. எனக்கு அந்த தீபக் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தோன்னே தெரிஞ்சு போச்சு, எப்பா இது பக்கா ஃபேக்குடா அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் அதில் 1-2 ஃபைட்டாவது ஒரிஜினலாக நடந்தால், இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைட் நடந்தால் கூட கொஞ்சம் மனசாருங்க. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாத்துறீங்களே பிக் பாஸ், உங்களுக்குலாம் இருக்குடா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மக்களை சீட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். பை பை.